கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த வசனத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதை எழுதின இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், மனுஷனே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லாமல் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது பலவிதமான துன்பங்களை கடந்து போகிறான். ஆனால் அந்த தன்னுடைய சகல சத்துருக்களால் வரும் துன்பங்களையும் மேற்கொள்ள அவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே சார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் மனிதனை நம்பாமல், மனிதனுடைய வார்த்தையை நம்பாமல், அவர்கள் பொய்களின் மேல் பொய் சொல்லி நம்ப வைக்கிறதான அந்த நம்பகத்தன்மையை நம்பாமல் அவன் கர்த்தராகிய ஒருவரை மட்டுமே நம்பி இருந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். மட்டுமில்லாமல் சங்கீதம் 4:18 சொல்லப்படுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வறியவர்களாக, எளியவர்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட வறுமையா இருந்தாலும் எளிமையா இருந்தாலும், ஐயோ, என்னிடம் ஒன்றுமே இல்லையே, என் சார்பாக பேசுவதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடம் சொல்லுவேன், நான் மிகவும் தோற்று போனவளாக, சிறியவளாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை மனிதர் மேல் வைக்காமல் கர்த்தராகி ஒருவரை நோக்கி மட்டுமே நாம் வைத்தால் நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட நம்பிக்கை கேடுகள் என்றால், மனுஷனை நம்பி நாம் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த மனிதன் யாரிடமே சொல்ல மாட்டார்கள். உன்னிடம் மட்டும்தான் நான் சொல்லுகிறேன் என்று நாம் ஒரு வார்த்தையை சொன்னால் சிறிது நாட்கள் கழியும் போது அது 4 திசைகளில் இருந்தும் பல மனிதர்கள் சொல்வதை நம்மால் கூட கேட்க முடியும். எந்த மனிதனையும் நான் நம்ப முடியாது. எப்பேற்பட்ட நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சுவாசியிலே நாசிலை சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நாசிலை சுவாசமுள்ள மனுஷனை நான் நம்பினால் அவன் யாரிடம் சொல்ல மாட்டான் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை அவரோடு சொன்னால் அவர்கள் வெளியே சென்று அதை பலவிதமாக தூற்றி திரிவார்கள். எனவே எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், வறுமைகளாக இருக்கலாம், இந்த வறுமையில் இவர்கள் எனக்கு உதவுவார்கள், இவர்களுடைய செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நான் சென்றால் நான் அவர்களோடு மிகவும் நெருக்கமானவள் தானே, அவர்களோடு நாம் சென்று கேட்டால் அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று நாம் நம்பி நாம் சென்றால், ஒருவேளை அவர்கள் இன்றைக்கு வா, நாளைக்கு வா, நான் உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நிமிடத்தில் என்னால் முடியாது, என்னுடைய வீட்டுக்காரர் இதை சம்மதிக்கவில்லை என்று கூட சில நேரங்களில் நம்மை அவர்கள் ஒரு நெருக்கத்துக்குள்ளாக கடத்தி விடலாம். ஆனால் நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரிடம் சொல்லி அவரை மட்டுமே உண்மையாக நாம் நம்பி சார்ந்திருப்போமானால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுதலையாக்கி நமக்கு வெற்றியை தருவார். சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷனை பார்க்கிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் இருக்கிறீர்களோ, எப்பேற்பட்ட வியாதிகள், வறுமைகள், என்ன நிலை என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதன் வழியாக கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை. எனவே உங்களுடைய நிலைமைகள் ஒவ்வொன்றையும் அடுத்திருக்கிற மனுஷர்கள்ட நீங்கள் பகிர்வதை விட கர்த்தராகிய இயேசுவை நோக்கி அவருடைய பாதத்தில் சென்று நாம் அதை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவர் கண்டிப்பாக நம்மை விடுவிப்பார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமும் ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை.
வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வழிகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவர் மேல் சொல்லி அவரிடம் சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் என்னிடம் வரமாட்டாளா, என்னுடைய மகன் என்னிடம் வரமாட்டானா என்று அவர் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள அவருடைய சமூகத்தில் சென்று அவரோடு சில நிமிடங்கள் நாம் செலவழித்தால் அவர் நமக்கு உண்மையாகவே விடுதலை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இந்த வார்த்தை உங்களோடு பேசும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்களும் கர்த்தரை நம்புங்கள். இந்த வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.